இது நம்ம சிங்கம் நான் கொடுக்குற வண்டி கிடையாது. வெறும் 20,000 கிலோமீட்டர் ஓடின Volkswagen Virtus இன்னைக்கு ஆன் ரோட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 13-14 லட்ச ரூபா வரும். நம்ம கொடுக்குறது எவ்வளோ தெரியுங்களா? 9 லட்ச ரூபாய்க்கு கீழே கொடுக்குறோம். ஏன்னா ஹோண்டா சிட்டி சன்ரூஃப் போட்டிருக்கு, 25,000 தான் ஓடி இருக்குது. வண்டி பார்த்தீங்கன்னா TN 49 2020 மாடலு. நாம தான் தமிழ்நாட்டிலே லோயஸ்ட் பிரைஸ். வண்டியை நோட் பண்ணிக்கங்க, தமிழ்நாட்டிலே பெஸ்ட் பிரைஸ். ஃபைனான்ஸுக்கு இழுக்கிறாங்க, அங்கேயும் அலைய வேண்டாம். அதை விட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மியா எங்கிட்ட டைரக்டா காஸ்ட் 24 இன்ட்ரெஸ்ட் கம்மியா நீங்க லோன் போட்டுக்க முடியும். மொத்தம் 200 காருக்கு மேல பிடிக்கிற மாதிரி ஒரு பெரிய கிரவுண்டுக்கு பெரிய ஷெட் ஒன்று போட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். பாத்தீங்கன்னா 6.3 ரூபா பட்ஜெட் 2019 இந்த ரேட் கிடைக்கவே கிடைக்காது. இந்த காரு நாம தான் தமிழ்நாட்டிலே பெஸ்ட் பிரைஸ். இந்த குவாலிட்டியான காரு வித் கஸ்டமர் ப்ரூஃபோட பெஸ்ட் பிரைஸ் எங்க கிடைக்குதுன்னு பாருங்க. எங்கிட்ட கிடைக்கிறத விட வெளியே பாத்தீங்கன்னா 50,000 1 லட்ச ரூபா இந்த மாதிரி எல்லாம் ஜாஸ்தியா கேட்டிருப்பாங்க. ரேட்டு கம்மியா ஒரு சிலர் போட்டிருக்காங்க. அந்த வண்டி நீங்க செக் பண்ணி பாருங்க. அந்த வண்டியெல்லாம் நேரில் போய் பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டாக இருக்கும், ஆக்சிடென்ட்டாக இருக்கும், இல்லை ரீபெயிண்டாக இருக்கும், எத்தனையோ குறையெல்லாம் இருக்கும். ஆனால் இங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காரு பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டட் காரு பாருங்க, எத்தனை கார் இருக்குது. இந்த கார் போதாதான். வணக்கம், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரே வீடியோவில் பார்த்தீங்கன்னா 100 வண்டி காட்ட போகிறோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டி சூப்பராக இருக்கிற வண்டி. ரேட்டு எங்கே கம்பேர் பண்ணாலும் நம்ம விஷ்ணு காசில் பெஸ்ட்டாக இருக்கும். எங்கிட்ட பார்த்தீங்கன்னா கஸ்டமர் இருந்து டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ண வெஹிக்கிள் மட்டும்தான் இப்போ சேலுக்கு இருக்குது. ஸோ இப்போ நம்ம விஷ்ணு காசில் என்னென்ன கார் இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ரெனால்ட் ட்ரைபர். நீங்கள் மித்த ஷோரூம் போனீங்கன்னு வச்சிங்களா, எந்த ஷோரூம் எங்கே போனீங்கனாலும் வண்டி பார்த்தீங்கன்னா டஞ்சனாக இருக்கும், குவாலிட்டி கம்மியாக இருக்கும், வண்டி யாருக்குமே மனசுக்கு பிடிக்காத மாதிரி இருக்கும். ஒரே ஒரு டைம் விஷ்ணு கார்ஸுக்கு நீங்கள் ஒரு டைம் வந்து என்ட்ரு பண்ணி பாருங்கள். எங்கிட்ட இருக்கிற வண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டட் வெஹிக்கிள். எல்லாமே பார்த்தீங்கன்னா காஸ்ட் 24 டைரெக்டாக நான் பர்ச்சேஸ் பண்ணது, கஸ்டமர்ட்டு வந்து டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ண வெஹிக்கிள் மட்டும் தான் சேல் பண்ணுறோம். ஸோ எங்கிட்ட ஒவ்வொரு வண்டியும் குவாலிட்டி செக் பண்ணுங்கள், ரேட்டு வெளியே கம்பேர் பண்ணுங்கள். நல்ல வண்டிக்கு ரேட்டு எங்கிட்ட கம்மியாக இருக்குது, அதை வந்து நான் அஷூரன்ஸ் கொடுக்குறேன். இன்றைக்கி வந்து வண்டி பார்த்தீங்கன்னா ட்ரைபரு. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா அப்படியே புது வண்டி கண்டிஷனில் இருக்கும். ஃபிகோ இருக்குது பாத்துங்க, நியூ ஃபிகோ இருக்குது. இந்த கார் பார்த்தீங்கன்னா டீசல் காரு, பட்ஜெட்டு கம்மியாக 3 பட்ஜெட் உங்களுக்கு நல்ல வண்டியாக இருக்குது. லோக்கல் நம்பர் ஜாஸ், ரொம்ப சூப்பராக இருக்கும். எந்த ஒரு டென்டோ ஸ்க்ராச்சஸோ எதுவுமே இல்லை, ரொம்ப க்ளீனாக இருக்கும். தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே தேடினாலும் லோக்கல் நம்பருக்கு உண்டான ரேட்டு எங்கிட்ட பார்த்தீங்கன்னா 1.5 லட்ச ரூபா லோக்கல் நம்பருக்கே கம்மியாக இருக்குது. பலினோவில் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட 4-5 வண்டி கலெக்ஷன் இருக்குது. ஹுண்டாய் அவுரா பார்த்தீங்கன்னா சூப்பராக வண்டி வந்துருக்குது. ஜஸ்ட் இப்போ தான் கஸ்டமர் வந்து எடுத்தது. டாடா டியாகோ, எந்த வண்டி எடுத்தீங்கனாலும் எங்கிட்ட கஸ்டமர் ப்ரூஃப் இருக்குது. இந்த கார் பார்த்தீங்கன்னா டாடா போல்ட்டு, டாடா ஜெஸ்ட் இருக்குது, டாடா டியாகோ. இந்த வண்டி இன்னைக்கு தான் கஸ்டமர்கிட்ட இருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம். இந்த கார் பார்த்தீங்கன்னா ஏமியோ டீசல் காரு, கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் ஓடிக்குது. இன்ஜின் ரொம்ப முறுமுறுன்னு இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். வண்டி ஓட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். மைலேஜ் 25 வரும். பலினோ, இந்த கார் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பட்ஜெட் கம்மியாக வந்திருக்குது உங்களுக்கு, ரொம்ப குவாலிட்டி. ஆனால் ரேட்டு பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. இந்த கார் பார்த்தீங்கன்னா 2019 ஹோண்டா சிட்டி. எங்கள் ரேட்டு கம்பேர் பண்ணாலும் நாம தான் இருக்கிற லோயஸ்ட் ப்ரைஸு. இந்த கார் பார்த்தீங்கன்னா 6.3 ரூபா பட்ஜெட்டு 2019 இந்த ரேட்டு கிடைக்கவே கிடைக்காது. சிங்கிள் ஓனர் காரு விட்டஸ். வெறும் 20,000 கிலோமீட்டர் ஓடின Volkswagen Virtus இன்னைக்கு ஆன் ரோட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 13-14 லட்ச ரூபா வரும். நம்ம கொடுக்குறது எவ்வளோ தெரியுங்களா? 9 லட்ச ரூபாய்க்கு கீழே கொடுக்குறோம். வண்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு சின்ன பெயிண்ட் கூட ஆகலை. இன்னோவா கார். இந்த கார் பார்த்தீங்கன்னா 2010, பாடி ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப தெளிவாக இருக்கு. இது மட்டும் கார் கிடையாது, இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட பாருங்க பின்னாடி எத்தனை கார் இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா அந்த சைடில் நிறைய கார் இருக்குது. மொத்தம் 100 வண்டி கட்டுறேன். இந்த கார் பார்த்தீங்கன்னா ஸ்கார்பியோ. இந்த கார் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. பட்ஜெட்டு காரு, மதுரை வண்டி. இந்த கார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 2.3 ரூபா பட்ஜெட் தான். வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நம்ம சிங்கம் நான் கொடுக்குற வண்டி கிடையாது. இந்த கார் பார்த்தீங்கன்னா ஃபியட் பத்மினி. இந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற வண்டி கிடையாது, நான் ஜஸ்ட் ஒரு கலெக்ஷனுக்காக வச்சுக்கிறேன். விண்டேஜ் காரு, எந்த காரு உங்கள்கிட்ட தெரிஞ்சவங்ககிட்ட இருந்தாலும் சரி, உங்கள்கிட்ட இருந்தாலும் சரி, விற்கணும்னு நினச்சிங்கன்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. நான் அப்போவே இமிடியட் செட்டில்மெண்ட் கொடுத்து வண்டி பிடிச்சுன்னு எடுத்துப்போம். ஸோ இந்த கார் பார்த்தீங்கன்னா லோக்கல் நம்பரு. வண்டி நாம தான் பெஸ்ட் ப்ரைஸு. வெறும் 3 லட்ச ரூபா பட்ஜெட்டில் உங்களுக்கு நியூ ஃபிகோ. இந்த கார் பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிட்டி சன்ரூஃப் போட்டிருக்கு. வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா மதுரை வண்டி. இப்போ தான் இன்றைக்கி தான் வந்திருக்கு வண்டி. இந்த ஏடு போட்டிருக்கு. வண்டி குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். புது வண்டி மாதிரியே இருக்கும். வெறும் 40,000 தான் ஓடிக்குது. இந்த கார் பார்த்தீங்கன்னா வென்டோ. இந்த கார் ரொம்ப சூப்பராக இருக்கும். எந்த ஒரு டென்டோ ஸ்காச்சஸும் இல்லாமல் பட்ஜெட்டில் ஒரு 2.25 ரூபா 240 பட்ஜெட்டில் நீங்கள் வண்டி வாங்கணும். இந்த வென்டோ கார் பாருங்கள். சியாஸ் வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. வண்டி ரொம்ப குவாலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். ரேட்டு பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். ஆட்டோமேட்டிக் கார். ஆட்டோமேட்டிக்கில் சியாஸ் இருக்குது, மேனுவல் இருக்குது. 2019 சியாஸ் கோட் இருக்குது. இந்த கார் பார்த்தீங்கன்னா மேனுவலில். வண்டி ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா வெல் மெயின்டைன்டு வண்டி, நல்லா இருக்குது. இந்த காரில் பார்த்தீங்கன்னா 4.3 ரூபா பட்ஜெட்டில் சியாஸ். எங்கே போனீங்கனாலும் தேடினா கிடைக்காது. குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்கும். எந்த ஒரு டென்டோ ஸ்க்ராச்சஸோ இல்லை. இந்த வென்டோ பார்த்தீங்கன்னா வெறும் 2.25 ரூபா பட்ஜெட்டில் வென்டோ. வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். டென்டோ ஸ்க்ராச்சஸோ இல்லை, நல்லா பளபளன்னு இருக்குது. இந்த கார் பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிட்டி. இது 2016 மாடலுங்க. இது நாம தான் தமிழ்நாட்டிலே பெஸ்ட் ப்ரைஸு. வண்டி ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. 4.3 ரூபா பட்ஜெட் தான் வரும். இந்த கார் பார்த்தீங்கன்னா 2021 சியாஸ். ரொம்ப சூப்பராக இருக்குது.
25,000 தான் ஓடி இருக்குது. வண்டி பார்த்தீங்கன்னா TN 49 மிஸ் பண்ணிடாதீங்க. பார்க்குறவங்களாம் மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கார் பார்த்தீங்கன்னா 2012 ஹோண்டா சிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்படியே பளபளன்னு புது வண்டி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி குவாலிட்டியில் இந்த கார் இருக்குங்க. இந்த கார் பார்த்தீங்கன்னா சன்னி 2.25 ரூபா பட்ஜெட்டில் சன்னி வேணுமா இந்த காரை பாருங்கள். ஆயில் சர்வீஸ்லேருந்து எல்லாமே பண்ணி வச்சிருக்குது. எந்த ஒரு ரிப்பேர் எதுவும் கிடையாது. வண்டி யார் பார்த்தாலுமே பிடிக்கும். இந்த கார் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த கார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.25 ரூபா பட்ஜெட்டில் சிங்கிள் ஓனர் சேலம் நம்பரு பெட்ரோல் கார் உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீங்க. சரி 2017 மாடலு டிசைரு. இந்த கார் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கார் நம்ம தான் பெஸ்ட் ப்ரைஸு ஆட்டோமேட்டிக் கார். இந்த கார் பார்த்தீங்கன்னா பென்ஸ் சி கிளாஸு டஸ்ட்டுக்காக நாங்கள் வந்து ஜஸ்ட்டு போற்றி வச்சுக்கிறோம். பென்ஸ் வேணும்னா வாங்க, எங்கிட்ட 2 வண்டி இருக்குது. அடுத்தது இந்த வெண்டோ பார்த்தீங்கன்னா டீசல் கார். இந்த கார் அப்படி தான் ரொம்ப குவாலிட்டி ஜாஸ்தியாக சூப்பராக இருக்குது. இந்த காரில் எந்த ஒரு டென்டோ ஸ்க்ராச்சஸும் இல்லை. ஆனால் மைல்டாக பார்த்தீங்கன்னா இந்த பானட்டில் இங்கே ஃபேட்டாக இருக்குது. ரேட்டு சீப்பாக வந்துருக்கு. அதனால் சொல்கிறேன், உங்களுக்கு பிடிச்சவங்க வந்தீங்கன்னா வாங்கிக்கோங்க. இதை வந்து டச்சப் பண்ணிக்கலாம். பெயிண்ட் பண்ணி தர சொன்னால் நாமளே நீங்கள் பில் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ணிக்கலாம். வண்டி ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கார் தம்பி எப்படி வாங்க. இந்த கார் பார்த்தீங்கன்னா ஆல்டோ பட்ஜெட்டு கார் 2006 மாடல் புது டயரு. அது போக சேக்கப் சார் புது சேக்கப் சார் ஸ்டட்டு எல்லாமே பூஸ் போட்டுக்கிறாங்க. ரீசெண்டாக சர்வீஸ் பண்ணிக்கிறாங்க. வண்டி அப்படியே புது வண்டி மாதிரி நல்லா ஓடும். சூப்பராக இருக்கும். டென்ட் ஸ்க்ராச்சஸ் இல்லை. வண்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. வென்யூ காரு. இந்த காரு 2020 மாடலு. நாம தான் தமிழ்நாட்டிலே லோயஸ்ட் ப்ரைஸு. வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். வண்டி ரொம்ப ஜென்யூனாக இருக்குங்க. வண்டி ஓடுற சவுண்டும் கேட்காது. வண்டி ஓட்டினா உங்களுக்கு வண்டி ஓடுதான்னு தெரியாது. அந்தளவுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். இந்த கார் பார்த்தீங்கன்னா டியாகோ. இந்த கார் ஜஸ்ட்டு இன்றைக்கி நேற்று தான் உள்ளே வந்திருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்குது. பட்ஜெட்டு காரு. இந்த கார் பார்த்தீங்கன்னா 3,82,000 பட்ஜெட்லிங்க. இந்த கார் பார்த்தீங்கன்னா 2,47,000 பட்ஜெட்டில் 2013 மைக்ரா அலாய்வியல் ஹெச்ஆர்எஸ் எல்லாம் போட்டு காஸ்ட்லியாக வந்துருக்குதுங்க. இந்த கார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோக்கல் நம்பரு. இந்த கார் பார்த்தீங்கன்னா 2017 கடைசி டேட்டு. வண்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. லோக்கல் நம்பர் சிங்கிள் ஓனருங்க. வண்டி ரொம்ப நல்லா இருக்குங்க. 3.25 ரூபா பட்ஜெட்டில் வரும். இந்த கார் பார்த்தீங்கன்னா ஏமியோ. இந்த கார் பார்த்தீங்கன்னா 2017 மாடலு. நாம தான் தமிழ்நாட்டிலே பெஸ்ட் ப்ரைஸு பெட்ரோல் காரு. இந்த காரோடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் உங்களுக்கு 4,67,000 கிடைக்கும். இந்த காரு ஷிஃப்ட்டு 2014 நோட் பண்ணிங்க. 2014 வெறும் 3,67,000 சீப் அண்ட் பெஸ்ட்டாக குவாலிட்டி சூப்பராக வந்திருக்கு. இந்த கார் இப்போ தான் வந்திருக்கு. ஆனால் நாளைக்கு டேட் சொல்கிறேன். சன்னி பெட்ரோல் காருங்க. இந்த கார் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. இந்த கார் அப்படியே புதுசு மாதிரியே இருக்கும். TN 68 நம்பரு. இந்த காரோடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 4,20,000 வரும். மாடல் லேட்டஸ்ட்டாக இருக்குங்க. 2018, 19 அந்த மாதிரி இருக்குங்க. இந்த கார் பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் வேரியன்ட் ZXi. இந்த காரில் AC பவர் ஸ்டீரிங் வரும், ஏர் பேக் ABS எல்லாமே இருக்கும். இந்த கார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3,67,000 பட்ஜெட் தான் வரும். இந்த கார் பார்த்தீங்கன்னா டஸ்ட்ரு. தமிழ்நாட்டிலேயே நோட் பண்ணிக்கங்க. தமிழ்நாட்டிலே பெஸ்ட்டு ப்ரைஸு டஸ்ட்ரு. வண்டி நல்லா மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. வண்டியில் டென்டோ ஸ்க்ராச்சஸோ எதுவுமே இல்லை. இந்த காரோடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 3,60,000 வரும். 3,60,000 ரொம்ப சூப்பரான வண்டி. இந்த கார் மதுரை வண்டி ஜஸ்ட் இப்போ போட்டிருக்கோம். இந்த கார் பார்த்தீங்கன்னா மாருதி பெலினோ 2017 நாம தான் பெஸ்ட் ப்ரைஸு. வண்டி பெட்ரோல் காருங்க. நல்லா மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப குவாலிட்டி சூப்பராக இருக்கும். எந்த கார் வேணால் ரேட்டை கம்பேர் பண்ணுங்கள். நம்ம விஷ்ணு காசில் ரேட்டு கம்மியாக இருக்கும். ஆனால் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம டெய்லி போடக்கூடிய வண்டி எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோ போடுறதுக்கு டைம் இல்லை. ஆனால் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா டெய்லி நிறைய உள்ள வாக்கின்ஸ் வரதுனால என்னால் கண்டினியூவாக வந்து வீடியோ போட முடியறதில்ல. டெய்லி நீங்கள் கேட்லாக் செக் பண்ணிங்கன்னா கீழே தெரியல ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கேட்லாக் செக் பண்ணிங்கன்னா என்னென்ன அப்டேட் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இந்த கார் பார்த்தீங்கன்னா 2016 மாடல். வண்டி ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா மெயின்டைன்டுங்க. எந்த ஒரு டென்டோ ஸ்க்ராச்சஸோ எதுவுமே இல்லை. இந்த காரு நாம தான் தமிழ்நாட்டிலே பெஸ்ட்டு ப்ரைஸு. இந்த குவாலிட்டியான காரு வித் கஸ்டமர் ப்ரூஃபோட பெஸ்ட்டு ப்ரைஸு எங்கே கிடைக்குதுன்னு பாருங்கள். எங்கிட்ட கிடைக்கிறத விட வெளியே பார்த்தீங்கன்னா 50,000 1,00,000 இந்த மாதிரியெல்லாம் ஜாஸ்தியாக கேட்டிருப்பாங்க. ரேட்டு கம்மியாக ஒரு சிலர் போட்டிருக்காங்க. அந்த வண்டி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அந்த வண்டியெல்லாம் நேரில் போய் பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டாக இருக்கும், ஆக்சிடெண்ட்டாக இருக்கும், இல்லை ரீபெயிண்டாக இருக்கும், எத்தனையோ குறையெல்லாம் இருக்கும். ஆனால் இங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காரு பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டட் காரு பாருங்கள். எத்தனை கார் இருக்குது. இந்த கார் போதாதா? இன்னும் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட நிறைய கார் இருக்குங்க. அது இல்லாமல் புக்கிங் ஆன வண்டியே எங்கிட்ட 22 வண்டி இருக்குது. அந்த வண்டியெல்லாம் இப்போ இந்த வீடியோவில் காட்டலை. இங்கே இருக்கிறது எல்லாமே அவைலபிள் கார்ஸ் மட்டும்தான் இப்போ காட்டிட்டு இருக்கிறோம். இந்த கார் பார்த்தீங்கன்னா மதுரை நம்பரு டாடா நெக்ஸானு. குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நாம தான் தமிழ்நாட்டிலே பெஸ்ட்டு ப்ரைஸு. குவாலிட்டிக்கு கேரண்டி. கிலோமீட்டர் கம்மியாக தான் ஓடிக்குது. நல்லா மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. இருக்கிறதுலே டாப் அண்ட் வேரியன்ட்டு. இந்த டியாகோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அட்ராக்டிவான கலரு, நல்ல குவாலிட்டியான கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 70,000 தான் ஓடிக்குது. நல்லா சூப்பராக இருக்கும். பளபளன்னு இருக்கும். இந்த கார் போலோ ஜஸ்ட்டு இன்னைக்கு இப்போ தான் வந்து வண்டி உள்ளே வந்திருக்கு. போலோ கார் வேணும்னு நினைக்கிறீங்க. நல்ல அருமையான வண்டி. இந்த கார் பார்த்தீங்கன்னா 2014 மிஸ் பண்ணிடாதீங்க. போனால் வராது, சீக்கிரம் புக் ஆயிரும். இந்த கார் பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டி சூப்பராக இருக்கும். ஆரஞ்சு கலரு, ரெட் கலரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். நீங்கள் எப்போவுமே வண்டியை வாஷ் பண்ணிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இந்த கார் ரொம்ப அழகாக இருக்குங்க. நல்லா இருக்குது. நல்லா ஓட்டுறதுக்கு சூப்பராகவே இருக்கும். இந்த கார் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி நம்பர் 444ங்க. இந்த கார் அதே தான் 2015 மாடலில் ஒரே ஓனரு. வண்டி பெட்ரோல் ப்ளஸ் LPGயோடு இருக்குதுங்க. வண்டி ரொம்ப சூப்பராக இருக்குது.
இந்த கார் ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க, ரொம்ப குவாலிட்டி சூப்பராக இருக்குது. இந்த கார் அதை விட சூப்பராக இருக்கும், பளபளன்னு அப்படியே புது வண்டியாகவே இருக்கும். கார்லலாம் எந்த ஒரு குறையுமே உங்களால் சொல்ல முடியாது. இந்த காரோடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 3,90,000 வரும். வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளாஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி குவாலிட்டியான கார் பார்க்குறதுக்கு இன்னும் நிறையா இருக்குது. இந்த கார் இல்லாமல் இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய கார் இருக்குதுங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் வாஷ் பண்ணாமல் இருக்குது. ஸோ என்னை நம்பி வாங்க, ஒவ்வொரு வண்டியும் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக இருக்கும், வித் கஸ்டமர் ப்ரூஃபாக இருக்கும். எங்கிட்ட வாங்கினீங்கன்னா மைண்டு ஃப்ரீயாக இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு வண்டியும் நீங்கள் வெளியே பார்த்துட்டு கடைசியாக ஆப்ஷனாக என்கிட்ட விஷ்ணு கார்ஸுக்கு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு விஷ்ணு கார்ஸில் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்குன்னு தெரியும். OLXல 10 பேர் கம்மியாக போட்டிருப்பாங்க, ஃபேஸ்புக்கில் கம்மியாக போட்டிருப்பாங்க. அந்த காரெல்லாம் நீங்கள் நேரில் போய் பார்க்கும்போது 4 ஓனர் 3 ஓனரு குறை ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நிறைய கன்சல்ட்டிங் நானும் விசிட் பண்ணிக்கிறேன், நீங்களும் பாட்டு வாங்க. ஒவ்வொரு வண்டியும் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட இருக்கிற குவாலிட்டியில் அந்த வண்டியெல்லாம் இருக்கான்னு பாருங்கள். ஸோ ரேட்டுங்கிறது நான் ரேட்டு எங்கிட்ட பெஸ்ட்டு தான், ஆனால் நீங்கள் வெளியே கம்பேர் பண்ணிங்கன்னா எங்கிட்ட அதோட பெஸ்ட்டாக இருக்கும், குவாலிட்டியாகவும் இருக்கும், ரேட்டு பெஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ ஒரு கஸ்டமர்கிட்ட நாங்கள் டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணுற வெஹிக்கிள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் ரேட்டு ரொம்ப கம்மியாக கேட்டினா கொடுக்க மாட்டாங்க. ஸோ இப்போ இருந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்துட்டு நான் கேட்குற ரேட்டு செட் ஆகலை, இது வந்து Cars24 டைரக்ட் சேல் தான். ஸோ நீங்கள் கார் எங்கிட்ட விற்றுட்டு கஸ்டமர் எல்லாமே வித்துறாங்க, அதை தான் நாங்கள் வாங்கி இங்கே சேலுக்கு வச்சுக்கிறோம். ஸோ காரு எங்கிட்ட நான் கேட்ட ரேட்டு உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னாலும் எங்கிட்ட பார்த்தீங்கன்னா பார்க் அண்ட் சேலுக்கு மொத்தம் 200 காருக்கு மேலே பிடிக்கிற மாதிரி ஒரு பெரிய கிரவுண்டுக்கு பெரிய ஷெட்டு ஒன்று போட்டு ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ காரு நான் கேட்குற ரேட்டு உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா நீங்கள் எங்கிட்ட தைரியமாக கஸ்டமர் டு கஸ்டமர் டைரெக்டாக நான் முடிக்கிறேன். எங்கிட்ட கார் வந்து பார்க் அண்ட் சேலை கொடுங்க, அப்போவே உங்களுக்கு பெஸ்ட்டான ஆஃபர் வந்து நான் கஸ்டமர்கிட்ட கன்வெர்ட் பண்ணிவிட்டு ரீசனபிளாக வந்தால் குவாலிட்டியாக இருந்தால் மட்டும்தான் நான் எடுத்துக்க முடியும். கொண்டு வாங்க, என்னை நம்பி கொடுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக கஸ்டமர் டு கஸ்டமர் நான் முடிச்சு தரேன். பெஸ்ட்டாக இருக்கும். 2% கமிஷன் மட்டும்தான் அந்த வண்டி, அதுக்கெல்லாம் வந்துட்டு தனி ஆஃபீஸ் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா தனி ஆஃபீஸு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி கேரண்டியாக இருக்கும். இதெல்லாமே டைரெக்டாக கஸ்டமர்கிட்ட இருந்து நம்ம டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணி சேல் பண்ணுற வெஹிக்கிளுங்க. ஸோ மறக்காமல் விஷ்ணு கார்ஸுக்கு ஒரு டைம் ஃபாலோ பண்ணிவிட்டு நேரில் வாங்க. இப்போவும் ஃபாலோ பண்ண பட்டுறீங்கன்னா ஃபாலோ பண்ணிடுங்க. நேரில் வந்து ஒரு டைம் விசிட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக விட மாட்டீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் எத்தனை பேத்துக்கு வேணால் ஷேர் பண்ணுங்கள், எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் நேரில் வாங்க. இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைண்டாக ரொம்ப அப்ரோச் பண்ணி ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணி தருவாங்க. லோனுக்கு ஃபைனான்ஸ் சப்போர்ட்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். Cars24 எங்கள் ஃபைனான்ஸில் வெளியே 4 நாள் 1 வாரம் 10 நாள் இந்த மாதிரியெல்லாம் ஃபைனான்ஸுக்கு இழுக்கிறாங்க. இங்கேயும் அலைய வேண்டாம். அதை விட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக எங்கிட்ட டைரெக்டாக Cars24 இன்ட்ரெஸ்ட்டு கம்மியாக நீங்கள் லோன் போட்டுக்க முடியும். ஸோ ஒரு டைம் விசிட் பண்ணுங்கள், கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எல்லா டவுட்டும் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிடுறோம். நேரில் வாங்க. உங்களுக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபை இருந்தால் மட்டும் விஷ்ணு கார்ஸில் கார் வாங்கினா போதும். தேங்க்யூ.